ஓட்டு போட்டேன்னு வீடியோ போட்டால் இன்னும் ஓட்டு போடுறதுக்கே நாங்கள் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடான்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமான டிராஃபிக் நேற்றுலேருந்து. நான் கூட நேற்று நைட்டு மட்டும் தான் இருந்தது, நேரம் வந்திருப்பாங்க நினச்சா அதுதான் இல்லை. என் ஜூனியர் பையன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். என்னன்னா, அவன் ஊருக்கு கிளம்பியிருக்கான், அவனுக்கு பஸ்ஸு கிடைக்கலன்னு திரும்பி அவன் சென்னை ரிட்டன் அவன் ரூமுக்கே திரும்பி வந்துட்டான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் சென்னையிலேருந்து சொந்த ஊருக்கு கிளம்புனவங்க அவங்க இன்னும் ஊருக்கு இன்னும் சேரவே இல்லை. காலையில் 3 மணிக்கு கிளம்புனவங்க கூட இன்னும் அவங்க ஊருக்கு போகலை. ஏன்னா எக்கச்சக்கமான டிராஃபிக். இது வரைக்கும் தீபாவளி பொங்கலுக்கு கூட நம்ம இவ்வளோ டிராஃபிக் வந்திருக்காது, அதோட ரொம்ப அதிகம். இதுக்கு 2 ரீசன் நான் மெயினாக பார்க்குறேன். அது இல்லாமல் நான் கேட்ட வரைக்கும் சொன்னது முதல் ரீசன் என்னன்னா, இதுதான் முக்கியமானது. லீவ் ஒரே நாள் தான், இன்றைக்கி மட்டும்தான் லீவா நினச்சி பாருங்கள். இப்போ வரவங்க பிளான் பண்ணி எப்படி வராங்கன்னா, நேற்று நைட்டு கிளம்பி அவங்க ஊருக்கு போயிட்டு ஓட்டு போட்டு உடனே ரிட்டன் சென்னை அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம், சிறப்பு பேருந்துகள் அதிகமாக எதுவுமே காணோம். நிறைய இடத்துல காலேஜ் பஸ் இந்த மாதிரிலாம் நிறையா நான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே பயங்கரமாக எக்கச்சக்கமான டிராஃபிக்காக இருக்குது. இது 2மே இந்த முறை ரொம்ப பெரிய, இது எலெக்ஷன். இது தீபாவளியோ பொங்கலோ கிடையாது. எலெக்ஷன்ன்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி வருது. ட்ராவல் பண்ணுறக்கூடிய மக்கள் கரெக்டாக போய் ஓட்டு போடணும் அப்படின்னா கரெக்டான டைமிங் ட்ராவல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓட்டு போட்டு முடித்தோடனே எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் விடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் ஓட்டு போட்டதுக்கான இது வரும். ஏன்னா சில பேர் ஓட்டே போகல, அது ஒரு டைப்பு, அது விடுங்க, அவங்க நம்ம தேவையில்லாது. ஆனால் சில பேரால் ஓட்டு போடணும்னு நினச்சும் ஓட்டு போட முடியல, வர முடியல, அவங்களால ட்ராவல் பண்ணி ஓட்டு போட முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அரசியல் எலெக்ஷன் நடந்ததுலேருந்து இப்படி ஒரு விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் எத்தனை பேர் ரிட்டன் போயிருக்கீங்க? ரிட்டன்னா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியாமல் திரும்பி ரிட்டன் வரவங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, பாதியிலே ஜாமாய் நின்றுட்டாங்க. இப்போ ஒரு சில ஏரியாவில் ஜாமாய் நின்றுட்டு ரிட்டன் போக முடியாமல் அப்படியே அவங்க அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி திரும்பி சென்னைக்கே ரிட்டன் வராங்க அவங்க ரூமுக்கு. வண்டியில் லிஃப்ட் கேட்டோ நடந்தோ இந்த மாதிரி போகிறவங்க நிறைய பேர், நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. இது என்ன எப்படி முடியும்னு தெரியல, இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டுன்றது.